ಶ್ಯಾಮಾನಂದ 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 ದೇವಾ ಶ್ಯಾಮಾನಂದ 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 ದೇವಾ ಶ್ಯಾಮಾನಂದ ಸದ್ಗುರುದೇವಾ ಶ್ಯಾಮಾನಂದ ಸದ್ಗುರುದೇವಾ ಶ್ಯಾಮಾನಂದ 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 ದೇವ ಶ್ಯಾಮಾನಂದ ಸದ್ಗುರುದೇವ ಶ್ಯಾಮಾನಂದ 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 ದೇವ ಶ್ಯಾಮಾನಂದ ಸದ್ಗುರುದೇವ ಶ್ಯಾಮಾನಂದ ಸದ್ಗುರುದೇವ ಶ್ಯಾಮಾನಂದ ಸದ್ಗುರುದೇವ ಸದ್ಗುರುದೇವ ಶ್ಯಾಮಾನಂದ ಸದ್ಗುರುದೇವ ಶ್ಯಾಮಾನಂದ ಸದ್ಗುರುದೇವ ಶ್ಯಾಮಾನಂದ ಸದ್ಗುರುದೇವ ಶ್ಯಾಮಾನಂದ 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 ಸದ್ಗುರುದೇವ ಹರು ಪರಮಾತ್ಮ ಪರೀಷು ಐಸಾ ಯಾಚಾ ದೃಢ ವಿಶ್ವಾಸು ಗುರು ಪರಮಾತ್ಮ ಪರೇಷು ಐಸಾ ಯಾಚಾ ದೃಢ ವಿಶ್ವಾಸು ದೇವತಯಾಚಾ ಅಂಕೀಲ ದೇವತಯಾಚಾ ಅಂಕೀಲ ಸ್ವಯೇ ಸಂಚಲ त्याचे घरी स्वये संचला त्याचे घरी गुरु परमात्मा परेषु एका जनार्दनी गुरुदेव एका जनार्दनी गुरुदेव येते नाही भय संशय येते नाही भय संशय गुरु परमात्मा परेषु ऐसा याचा दृढ विश्वासु गुरु परमात्मा परेषु परमात्मा परेषु परमात्मा परेषु புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே உயர்ந்ததான ஷியாமானந்த அஷ்டகம் முதல் பாகம் தனிலே ஷியாமானந்த சத்குருநாதரின் நமது பரமகுருநாதரின் பெருமைகளை இயன்ற அளவு சொல்ல முயன்று தத்வாரா இதை கேட்பவர்கள் அனைப்பவரும் இதனால் குருவை சிந்திப்பவர்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு குரு பக்தர் திலகங்களாக இருந்து வழிகாட்ட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். குரு பரமாத்மா பரேஷு ஐசாத்யாச்சா திருட விஸ்வாசு. குருநாதன் தான் பரமாத்மா, குருநாதன் தான் பரமேஸ்வரன், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா என்ற ரீதியிலே உயர்ந்ததான திருடமான மகாவிஸ்வாசத்தை உடையவர்கள் எவரே ஆயினும் தேவதையாச்ச அங்கிலா
ಸ್ವಯಂ ಸಂಚಲ ತ್ಯಾಜೆ ಗರಿ. பேர்பட்ட குரு பக்தர்களை, எவர் குருநாதனே பரமாத்மா, அவனே சர்வேஸ்வரன், அவனே பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற நம்பிக்கையோடு விஸ்வாசத்தோடு இருப்பவர்களை, குரு பக்தர்களை பகவான் அங்கீகரிக்கிறான். தேவதையாச்ச அங்கிலா, தெய்வம் ஸ்வயமாக ஸ்வயே சஞ்சலாத்யாச்சே கரி, தெய்வம் ஸ்வயமாக அவருடைய வீட்டிலே சஞ்சாரம் செய்கின்றது. குரு பக்தர்கள் வீட்டிலே தெய்வம் சஞ்சாரம் தன்னுடைய சாநித்தியத்தை தெரிவிக்கின்றது. ஏகாஜனார்தனி குரு தேவ, ஜனார்தனன் சிஷ்யன் ஏகநாதர் கூறுகின்றார், ஏதே நாஹி பாசம்சய, குருவும் பரமாத்மாவும் வேறல்ல என்கின்ற சம்சயத்தை விட்டுவிடுங்கள். குரு பரமாத்மாதான், அவன்தான் சர்வேஸ்வரன் என்ற மகாவிஸ்வாசத்தோடு நீங்கள் இருந்தால் அன்பேற்பட்ட குரு பக்தர்கள் வீட்டிலே பகவான் சஞ்சரிக்கின்றான். இது ஏகநாதர் விஷயத்திலே நடந்த அனுபவத்தை கூறுகின்றார். அவருடைய வீட்டிலே கண்டியா கிருஷ்ணன் என்ற உருவத்தோடு சாட்சாத்து துவாரகாதீசன் கைங்கரியம் செய்து வந்திருந்தான் 12 வருட காலம். அப்பொழுது ஒரு பக்தர் துவாரகைக்கு சென்று பார்த்தால் சுவாமியிடம் சாநித்தியம் இல்லை என்பதை அறிந்தார். அங்கேயே தவம் இருந்தார். நான் ஏகநாதன் வீட்டிலே பரிச்சரியம் செய்து கொண்டிருக்கின்றேனே என்று பகவான் அந்த தியானத்திலே பதில் இருக்க ஓடுகின்றார் ஏகநாதருடைய திருவடியை நோக்கி. ஏனெனில் அவருக்கு ஒரு வியாதி, அந்த வியாதி ஜாலம் மறைய வேண்டும் என்றால் ஏகநாதருடைய திருவடி தீர்த்தத்தை அவன் பருக வேண்டும் என்று சொப்னத்திலே பகவான் ஆதேசம் தருகின்றான். அதனாலே ஓடுகின்றார். ஓடி சென்று பார்த்தால் இவன் வருகின்றான், நம்மை போட்டு கொடுத்து விடுவான் என்று கிருஷ்ணன் பயந்து விட்டு ஒரு சிறிய லீலை செய்துவிட்டு அங்கிருந்து மறைந்து விடுகின்றான். வந்தவர் ஏமாந்து விடுகின்றார். கிருஷ்ணனை பார்ப்போம் என்று வந்தோமே என்று வருத்தப்பட்டார். ஆனால் குருநாதர் இருக்கிறாரே, ஏகநாத மகாராஜ் இருக்கின்றாரே, அவருடைய திருவடியை நாம் அடைந்து அந்த திருவடி தீர்த்தத்தை பருகினால், அவருடைய பாத பூஜை செய்து அந்த பாத பூஜை தீர்த்தத்தை நாம் பருகினால் நம் வியாதிஜாலம் வரையும் நாமும் ஏகாந்தமாக குரு சேவை செய்யலாமே என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்ற பாவத்தை இங்கு வெளிப்படுத்துகின்றார் ஏகநாதர் மகாராஜ். அவர் வீட்டில் அல்லவா கண்டியா கிருஷ்ணா இருந்து அவனுக்கு நிதமும் அவருடைய உபாசனார்த்தம் 30 குடம் கோதாவரி ஜலத்தை தூக்கி வந்து காவடியிலே எடுத்து வந்து பகவானே சேர்க்கின்றான், அவருக்கு விசிறுகின்றான். அவர் உபன்யாசம் செய்யும் பொழுது பின்னால் இருந்து விசுகின்றான். அவர் ஆகாராதிகளை முடித்து கொண்டு கௌரியம்மாவுடன் வந்து படுத்துக்கும் பொழுதும் கூடவே இந்த சிறுவன் அவனுடைய திருவடியை பிடித்த வண்ணம் இருக்கின்றான். அவளோ விசிறி எடுத்து விசிறிய வண்ணம் இருக்கின்றான். குழந்தாய் படுத்துக்கொள் என்று சொல்லும் வரை தான் அவர் திருவடியை விடவே மாட்டான். தன் மடியிலே வைத்துக்கொண்டு, எந்த மடியிலே சாட்சாத்து மகாலட்சுமி விஹரணம் செய்கின்றாளோ அந்த மடியிலே ஏகநாதருடைய திருவடியை வைத்து அவர் அவ்வாறு அந்த குரு மகாராஜுக்கு சாட்சாத்து ஸ்வயம் பகவானே கைங்கரியம் செய்த லீலை அவருடைய வாயிலாக அவருடைய சுவானுபவம் இந்த அபங்கத்திலே அழகாக கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறுதான் குரு பக்தர்கள் உயர்ந்த ரத்னங்களாக, குருசேவா ரத்னங்களாக திகழ்கின்றார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு நமது பரமகுரு ஷியாமானந்தர். அவருடைய குருவான பரானந்தர் மீது அத்துணை பிரேமை வைத்திருந்தார். பராம்பாசமேத பரானந்தநாதரிடம் அவர் செய்த குரு சேவைக்கு ஈடு இணை இல்லை. குருவே சர்வஸ்வம் என்று இருந்தார். அவருக்கு நற்போதனைகளை தந்து ஷியாமானந்த பகவானாக அவர் உருமாற ஷியாமானந்தரின் பஞ்சகத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். சத்குரு ஷியாமானந்த பகவான் கீ ஜெய். மாதா தேவோ மத்பிதா ந தேவஹ, மாதா தேவோ மத்பிதா ஞான தேவயா வ்ரதா கௌலோ மத்சகா ஷமலங்கः மத்சகா ஷமலங்கः ஷியாமானந்தோ மத்குரு மூர்த்திரூபாயாத் ஷியாமானந்தோ மத்குரு
मूर्तिरूपात् नान्यं जाने नैव जाने न जाने श्यामानन्दो मद्गुरुमूर्तिरूपात् नान्यं जाने नैव जाने न जाने ज्ञानं गानं गीतिर्मे श्यामदेवः ज्ञानं गानं गीतिर्मे श्यामदेवः ज्ञानमौनं वेदमूलं च शास्त्रं ध्यानं मौनं वेदमूलं च शास्त्रं वारं वारं गीयमानं गुरोर्हि वरं वारं गीयमानं गुरोर्हि नान्यं जाने नैव जाने न जाने वारं गीयमानं गुरोर्हि नान्यं जाने नैव जाने न जाने शीलं सौशील्यं सुज्ञानस्वरूपं शीलं सौशील्यं सुज्ञानस्वरूपं कालं देशं वर्तमानात् अतीतं कालो देशं वर्तमानात् अतीतं प्राप्य अप्राप्यं हि श्री श्यामदेवो प्राप्यम् अप्राप्यं हि श्री श्यामदेवो पूर्वपुण्यैरेव लभ्यं च नान्यत् श्रीश्यामदेवो पूर्वपुण्यैरेव लभ्यं च नान्यत् सर्वपापवारमूलं जनानां सर्वपापवारमूलं जनानां सर्वदुःखभङ्गमूलं कुलानां सर्वदुःखभङ्गमूलं कुलानां सर्वकर्मघ्नन्ति हारं सर्वग्रन्थि हारं कर्म ग्रन्थि हारं सर्वकर्मग्रन्थि हारं शतानां भक्त्या
सत्यं प्राप्यं सत्यं प्रबुर्नः भक्त्या एव प्राप्य सत्यं प्रबुर्नः सेव्यं पूर्णं पूर्णप्रज्ञं वरेण्यं सेव्यं पूर्णं पूर्णप्रज्ञं वरेण्यं दिव्यं ज्ञानिनां च भूयः ज्ञानिनां च आत्मभूता ज्ञानिनां च आत्मभूतानां भव्यं शान्तं मातृभावैः सुभूतं श्यामानन्दं भावयामो शरण्यो श्यामानन्द भावयामो शरण्यो गौराङ्गप्रभुः सुबाहुर्सुनेत्रो गौराङ्गप्रभुः सुबाहुः सुनेत्रो गौराङ्गनीहार देहो हि नाथः गौराङ्गनीहार देहो हि नाथः कारुण्यरूपो कृपापङ्गवीक्षैः कारुण्यरूपो कृपापङ्गवीक्षैः पोषितोऽयं राजते श्यामरूपः पोषितः अयं राजते श्यामरूपः जीवन्मुक्तं श्रीविद्यया सुमान्यं जीवन्मुक्तं श्रीविद्यया सुमान्यं सदानन्दं सदानन्दम् अटन्तं पावपद्मैः सदानन्दम् अटन्तं पादपद्मैः श्यामानन्दं 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 ज्ञानवारिधि श्यामानन्दं ज्ञानवर्धिः कृपाब्धिः ज्ञानवर्धिः कृपाब्धिः भक्तानन्दं भावयामो महेशो भक्तानन्दं भावयामो महेशं
सौन्दर्योत्तरतरं श्रीकृष्णैव सौन्दर्योत्तरतरं श्रीकृष्णैव माधुर्योत्तरतरं माधुरी माधुर्योत्तरतरं माधुरीव प्रह्लादैव भक्तवर्योत्तरं यः प्रह्लादैव भक्तवर्योत्तरतरं यः श्यामानन्दं 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 शाक्तवर्यं श्यामानन्दं शाक्तवर्यं भजेमहे परात्परतरो देवः श्यामानन्दो परो गतिः यस्मात् परतरं नास्ति तत्पदं मे विराजतं परात्परतरो देवः श्यामानन्दो परो गतिः यस्मात् परतरं नास्ति तत्पदं मे श्यामानन्दस्य तत्पदं मे विराजतां हृदि विराजता सद्गुरु श्यामानंद भगवान की जय। माता देवो मत्पिता ज्ञानदेवः भ्राता कौलो मत्सखा श्यामलांगः श्यामानन्दो मद्गुरुः मूर्तिरूपात् नान्यं जाने नैव जाने न जाने। माता देवो குருமாதாக குரு புருஷாக்காரமாக இருந்தாலும் சயேவ புருஷா ந அபரஹா, கிருஷ்ணன் ஒருவன் தான் புருஷன் என்றபடியால் ஒரு ஸ்திரீ பூமாம்பா போல் ஆச்சாரியாணியாக நாம் இருந்தாலும் அவளும் புருஷனாகத்தான் கருதப்படுவான். மாதா தேவோ ஷமாம்பா நமக்கு மாதாவாகவும் மத்பிதா ஞான தேவஹா என்னுடைய தந்தையாக ஷியாமானந்தநாதர் அவர் ஞானதேவர் இருக்கையிலே நான் ஏன் சமப்பட வேண்டும். நாஸ்தி மாத்ருசமோ குருஹு என்று வாக்கியம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. மேலும் குருநாதன் யார், அவர் எதற்காக நம்மிடம் வருகின்றார், நமக்கு எதை தெளிவிக்க வேண்டுமோ, எதை தெரிவிக்க வேண்டுமோ, எதை அறிந்தால் அனைத்தும் அறிந்ததாக ஆகுமோ, ததேவ பூமா ததேவ சுகம் பூமைவ சுகம் ஆத்மலாபாது பரம் ந வித்யதே என்றெல்லாம் சாஸ்திரங்கள் பல்வாறாக நமக்கு போதிக்கின்றன. சாஸ்திர சத்பக்தி ரஹிதம், பக்தி உண்டு பண்ணாத சாஸ்திரமும் சத்தியஞ்ச கணிசோஞ்சிதம், கதிர் இல்லாத ஒரு பயிரும், அதாவது உழைவிட்டு வளர்ந்தும் கதிர் இல்லாவிடில் அது வெறும் ஷாலியே. குலஸ்திரீச்ச அப்ரஜா, மலடியான குலஸ்திரீயும் கூப்பம் அம்புஹீனம் விரத இமைத்தது, நீர் இல்லாத கிணறும் வீணே என்பது போ ஒரு பழமொழி. அதனால் சாஸ்திர ஞானம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை பக்தி இல்லாவிடில். பக்தி என்பது அடித்தளம். அது குரு பக்தியாக அமைந்து விட்டால் சர்வமும் நமக்கு சித்திக்கும். சகல சாஸ்திரமும் சித்திக்கும், சகல பாஷா ஞானமும் சகல வேதமும் அனைத்தையும் குரு கிருபையானது நமக்கு பெருவெள்ளம் என நம் இடத்திலே போதித்து விட்டு மறைந்துவிடும். பிராதா கௌலோ, எனக்கு ஒரு சோதரன் இருக்கின்றான் என்றால் அவர்கள் கௌலர்களே. மத்சகா ஷியாமளாங்கஹா, எனக்கு ஒரு சகா ஆத்ம பந்து ஆத்ம தோழன் என்றால் அவர் ஷியாமானந்தர் தான். ஷியாமளாங்கஹா, குள்ள உருவம், அகத்தியர் போன்ற திருவுருவம், 1000 ஆதித்யம் ஒன்று சேர்ந்து உதித்தால் போன்ற ஒரு உயர்ந்ததான கௌராங்க வடிவம்,
தீக்ஷ்ணமான கண்கள், விகசித்த திருமுகம், அந்த கருணை பொழியும் வழிகள், இவ்வனைத்தையும் கொண்டு எக்கணம் நம் குருநாதரை லலிதாந்தநாதரை அவர் ஆட்கொண்டாரோ அக்கணமே நமக்கெல்லாம் விடிவு மோச்சனம் ஆகிவிட்டது. ஷியாமானந்தர் பொறுப்பேற்று விட்டார். இவன் லலிதானந்தனின் அந்தேவாசி. இவன் என் பிரியசீடனான லலிதானந்தனுக்கு அந்தேவாசியாய் இருக்கின்றான் என்று அவர் கருதிவிட்ட அக்கணமே நம் அனைவரையும் அவர் கரை ஏற்றிவிட்டார் என்பதுதான் சத்தியம். மாதா தேவோ, உமாம்பா என் தாயாகவும், ஷியாமாம்பா என் தாயாகவும், மத்பிதா ஞான தேவா, ஷியாமானந்தரும் அல்லது லலிதானந்தனோ எனது தந்தையாகவும், பிராதா கௌலோ, கௌலர்கள் அனைவரும் எனக்கு தோழர்களாகவும் அண்ணன் தம்பிகளாகவும், மத்சகா ஷியாமளாங்கா, ஷியாமானந்தரே, ஷியாமளாங்கரே எனது தோழராவார். ஷியாமானந்தோ மத்குரு, அவர்தான் என் குருநாதர். என்னை வழிநடத்தும் நியாமகர் அவரே. என் உள்ளிருந்து அனைத்தையும் நடத்தி வைக்கின்றார். மூர்த்தி ரூபாத் மத்குரு மூர்த்தி ரூபாத், அவரே குருமூர்த்தியாய் இருக்கின்றபடியினாலே நாண்யம் ஜானே நைவ ஜானே ந ஜானே, அவரன்றி மற்றொன்றை நான் அறிந்தேன் அல்லேன். அழுந்தொரும் அணைக்கும் அன்னை, அறிவிலாது விழுந்தொரும் எடுக்கும் அப்பன், தொழுந்தொரும் காக்கும் தெய்வம், விளையாடும் பொழுது தோழன், விழுந்தொரும் காக்கும் தெய்வம். இவ்வாறு அன்னையாய், தந்தையாய், சகாவாக, குருவாக இருக்கின்ற பொருள் அன்றி மற்றொன்றை நான் அறிந்தேன் அல்லேன் என்று இந்த பிரதம ஸ்லோகத்திலே ஷியாமானந்தரிடம் நமது சமர்ப்பணம். குரு ஷியாமானந்த பகவான் கீ ஜெய்.